அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன செஞ்சுட்டாங்க, திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுக்கிறவே இல்லை. விஜய் வரமாட்டாரு, ஒரு 10% ஓட்டு தான் வாங்குவாரு, அதுக்கப்புறம் எதுவுமே அவரே 2 தொகுதியில ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒழிய, ஒரு யூடியூப் மாதிரி வச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நான் அந்த விவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத அர்ஜுனா ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-500 கம்ப்யூட்டரை வச்சு இதே வேலையாக இவங்க கிட்டத்தட்ட அவர் பேசுனது தப்புமா, நீ அவதூறு வழக்கு போடுமா, டெப்பமேஸ் போடுமா, இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா டெய்லியும் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப்லையும் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலேயும் போட முடியுமா, கேஸுகளை போட முடியுமா, நியாயத்தை பேசுகிறாங்க. இப்போ விஜய் நான் எல்லாம் வந்தோடனே பெரிய மலையை தூக்கிடுவேன், மடுவை தூக்கிடுவேன், அதை தூக்கிடுவேன்னு வர்றாரு. ஆனால் ஒன்றுமே கிடையாது. கன்னிமொழி அந்த அம்மாவுக்கு என்னமா தெரியுது, பாவம் ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா ஒரு டம்மி பீஸாக வச்சுருக்காங்க, அங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த அம்மா வடநாட்டில் செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் தான் சுய சக்தி தீய சக்தி எல்லாம் இருக்காங்க, நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? விஜயை கூப்பிட்டு விஜய் பாஸ்கர் மேலே கோர்ட் 4 வாரத்தில் கேஸை முடிக்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி மரிய வில்சனை அங்க பாண்டிச்சேரியில ஆஜராக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல ஒரு திமுக நல்ல லீகல் விங்கா இருந்துச்சுன்னா, அண்ணா திமுக லீகல் விங்கா இருந்துச்சுன்னா அவங்க பிஎம்எல் கேஸ்ல உள்ள போடணும். அங்க போட்டா அவங்க மந்திரி பதவி காலி. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவை சார்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இன்னைக்கு அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம், திமுக எல்லாமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தாவேகா நம்மளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடுவாங்களோ, 40 லட்சம் ரூபாய் எடுத்ததுக்கே ஏவாவேல சிங்கப்பூர் ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க அமலாக்கத்துறையில இருந்து தாவேகா திமுக அப்படின்னு எல்லா கட்சிகள் மேலேயுமே பழைய வழக்குகள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஆளும் கட்சி புதுசு. பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா ஆட்சி வந்ததே ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. ஒரு சாதாரண குழந்தைகளை வச்சு ஒரு பிள்ளைகளை வச்சு அது பார்த்தீங்கன்னா அது நியாயமான முறையில் இந்த தாவேகா அரசு வரவே இல்லை. 108 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது அப்போயே இவங்களெல்லாம் கேஸை போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வச்சு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு ரெப்ரசன்ட் பீப்புள் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்போயே மணி யாருமே கொடுக்கல. இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன செஞ்சுட்டாங்க, திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுக்கிறவே இல்லை. விஜய் வரமாட்டாரு, ஒரு 10% ஓட்டு தான் வாங்குவாரு, அதுக்கப்புறம் எதுவுமே அவரே 2 தொகுதியில ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒழிய, இது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில எல்லா மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இவங்களை எதுவுமே கண்டுக்கிறாம இவங்க ஒரு யூடியூப் மாதிரி வச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நான் அந்த விவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத அர்ஜுனா ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-500 கம்ப்யூட்டரை வச்சு இதே வேலையாக இவங்க கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான வேலைகள் என்னென்ன இருக்கோ அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபுல்லாகவே மக்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் பயங்கரமாக இதை கொண்டு போய் சேர்த்ததுனால விளைவு தான் இப்போ இந்த ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி ஒரு பொம்மை ஆட்சி. இது இந்த ஆட்சினால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால சட்ட வல்லுநர்கள் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல். இப்போ சட்டத்தில் இப்போ ஊழலை ஒழிக்கிறேன், ஊழல் ஒழிக்கிறேன், தூய சக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஊழல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 120 கோடி ரூபா ஊழல் இங்கே வழக்கறிஞர் போஸ்டிங் போட்டதுலேயே ஏகப்பட்ட ஊழல் வந்துகிட்டு இருக்கு. இவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து எப்படி திமுகவை நாங்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்க, நாங்கள் ஒழிக்க போகிறோம், அது பண்ண போகிறோம்ன்றது முடியவே முடியாது. இவங்ககிட்ட சட்ட வல்லுநர்கள் சட்ட வழக்கறிஞர்கள் யாருமே இவங்ககிட்ட கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியில் சும்மா ஒரு நாடகம், ஒரு 23ஆம் புலிகேசி அந்த படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் விஜய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெய்சிடி பிரபாகரன்
அவர்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா சபையை திருச்சபையாக மாத்துறாரு. பைபிளை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கோட் பண்ண பைபிள் கான்ஸ்டியூஷன்ல ஓத்தெடுக்கும் போது ஆல் செக்குலரிசம் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அவர் அதை வந்து சட்டசபை கிடையாது, திருச்சபையா மாத்திட்டார். இவர் என்னன்னா சினிமா ஷூட்டிங் மாதிரி, இவர் வந்து ஆக்ஷன் இது மாதிரி பட ஷூட்டிங் மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே. இங்க உள்ள தாவேக்கா உள்ளவங்களாம் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறது, சினிமா கலாச்சாரத்தில் வந்ததுனால கள்ள டிக்கெட்டு விற்கிறது, இந்த மாதிரி வந்ததுனால இவங்களுக்கு என்ன இருக்கு, மந்திரி யாருமே ஏதாவது கச்சத்தீவு பற்றி கட்டா நோ கமாண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா போதைப்பொருளை வந்து இதில் கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கனால வந்து எப்படி ஒரு நாட்டை வந்து திமுகவையும் அதிமுகவையும் ஊழல் வந்து வந்து கேஸை போட்டு இவங்க எப்படி கரெக்டாக பண்ண முடியும் அவங்கள? இது ஒன்றுமே நடக்காது. இது வந்து கண் துடைப்பு. இது பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் வந்து இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாங்க, நைட்டு 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டார். அது பண்ணவே கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அவர் வந்து நான் பேசியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேஸை போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சும்மா ஒரு பப்ளிக் வந்து ஒரு இமேஜ் காமிக்கிறாங்க. இல்ல தமிழக முதல்வரை வந்து அவதூறா பேசுறது தப்பு தானே? எங்க இப்ப மோடி அவர்களே வந்து திமுக பேசினதுக்கு கூட பாஜக வந்து வழக்கு பதிவு செஞ்சது இல்லையா? ஏமா பேசுனது தப்புமா? நீ அவதூறு வழக்கு போடுமா, அவதூறு டெப்பமேஸ் போடுமா? இதெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா டெய்லியும் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப்களையும் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலேயும் போட முடியுமா? கேஸுகளை போட முடியுமா? நியாயத்தை பேசுகிறாங்க அவங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான பேரை நீங்கள் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால வந்து இது ஊழல் வந்து அவங்க பண்ண ஊழலை வந்து திமுக பண்ண ஊழல் அதே தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. தாவேக்காலையும் ஊழல் ஓடிக்கிட்டு, ஊழல் ஒழிக்கவே முடியாது இவங்கனால. இப்போ சேகர் பாப்பை பற்றி என்ன செஞ்சீங்க? அவர் கோயில் பூரா எல்லா கோயிலும் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு, தங்கத்தெல்லாம் உருக்கியிருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு, முறுக்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முறுக்கு எப்படி இருக்கு, ஏன் இத்தனை நாள் முறுக்குல ஏன் வந்து இது போடல, அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா என்ன செய்றாரு, கூட்டத்துல போயிட்டு அவன் பாவம் கலர் ட்ரெஸ்ஸா போட்டு போற அவன் பாட்டுக்க அங்க போயிட்டு அவன் ஸ்டாப்னு நினைச்சிட்டு உன் சஸ்பெண்டுன்றாரு. அந்த அம்மா பக்கத்துல உள்ள வீட்டுக்கார அம்மா, ஏங்க என் வீட்டுக்காரங்க வேலையே பார்க்கல, நீங்க எப்படி சஸ்பெண்ட் பண்றீங்க, என் ஹஸ்பண்டுங்கன்றது. இந்த மாதிரிலாம் காமெடி அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பாத்தீங்கன்னா கீர்த்திகாவா, அந்த அம்மா இண்டஸ்ட்ரியல் கீர்த்தனா, அந்த அம்மா என்ன ஆகுதுன்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சு பாவம் கோயம்புத்தூர்ல அப்படி இருக்காங்க. பேட்டி கொடுக்க போனா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க போலீஸ் ஆபீசர் அதை விட வந்து பல்ல காமிச்சுக்கிட்டு அதை வந்து சைகள்லாம் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அமைச்சர் வந்து இவங்களால வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அமைச்சர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல கருணா காலத்துல ஒரு நாவலர் STS அரங்கநாயகம் முத்துசாமி பெரிய பெரிய ஜாம்பவங்களா இருந்த ஒரு சட்டசபையில இன்னைக்கு கேலி கூத்தா ஒரு சினிமாவை கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் போட்டேன், பாலாபிஷேகம் ஊத்துனேன், போஸ்டர் ஓட்டுனேன், இத்துக்கிட்டு போனேன், இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வந்து சட்டசபையில உட்கார வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி சட்டசபையே வந்து ஒரு வந்து அநாகரிகமா ஆக்கி ஒரு ஆக்ஷன் சினிமாவை மாத்தி அவர் என்ன ஸ்டார்ட் கமான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு சபாநாயகர்கிட்ட, பண்ணுங்க ஆக்ஷன் பண்ணுங்க. இப்படி ஆக்ஷன் பண்ணா என்ன அர்த்தம், கழுத்தை வெட்டுங்க அர்த்தமா? இல்ல இல்ல இதுல வர்ற புஷ்பா படத்துல மாதிரி அது அர்த்தமா? என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? இப்ப அவர் வந்து பதிலடி கொடுக்கணும்னு வந்து அவரு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா பேசலாங்கிறத சட்டசபையில அவர் பேசியிருக்கிறார். இல்லம்மா பேசலையே, சட்டசபையில என்ன பேசணும், மாண்பு மரபு. நீங்க எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவாவே பதில் சொல்லலாமா? என்ன தெளிவா பதில் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன பதில் சொன்னாரு? இப்போ எதிர்கட்சிகள் வந்து கேட்ட கேள்விக்கு இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்னாங்கல்ல, 2 கேள்வி, டாஸ்மார்க்கு கச்சத்தீவுன்னு கேட்டாவே திமுக வந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு பவுன்சர்ஸே தேவையில்ல தூக்கிட்டு போய் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அவங்க இருந்திருக்கணும். அது வந்து நம்ம திமுக மேல தப்பு. அது அவரு சினிமாக்காரர் தானே, அவரு நேத்து முடிய நடிச்சுக்கு வந்தவர் தானே. அவரு நேத்து முடிய சோடா பாட்டு துரத்துன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். அவரை கொண்டு போய் தேவையில்லாம துணை முதலமைச்சராக்குன்னா அவருக்கு என்ன அறிவு இருக்கும்? அது மாதிரிதான் அவரும் வந்து அதுக்கு பின்னாடி தேவையில்லாம வந்து ஒரு முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர் OPS அவர் பாவம் அப்படியே கை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு.
யாருக்கு பின்னாடி? ஏன் அவருக்கு கூட எதிர்கட்சி தலைவர் கொடுங்க, இல்லை வேற யார் சீனியர் அமைச்சர்கள்லாம் நிறையா இருக்காங்க, அவருக்கு கொடுங்க. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு வந்து சொன்னோன்னா வெளியே ஓடுறதுக்கு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்க. எம்ஜிஆருமே நடிகர் தானே சார்? எங்க நடிகரை பத்தி குறைய சொல்ல, அம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் நடிகர், எம்ஜிஆர் நடிகர். அவங்க எல்லாம் வந்து பின்புலம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாம் வந்து திமுக காங்கிரஸ்ல எல்லாம் கட்சியில இருந்து அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி பல வளர்க்கப்பட்டு கிராம கிராமமா போய் அவங்க எல்லாம் இது பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில போய் எல்லாம் பண்ணிட்டு சினிமா மூலமா வந்து எந்தமே தீங்கு நினைக்காம எம்ஜிஆர்லாம் நடிச்சு அம்மாவையும் அதே மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தவங்க. விஜய் என்ன பண்ணாரு? சினிமால சீரட்டு குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, மக்களுக்கு வந்து இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் என்ன ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி தானே சார். ஏங்க ரசிக்கன்னா அப்ப நீங்க ரசிக்கே போங்க, சினிமாவுக்கு போங்க, ஏங்க அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை? அதுதான் அவர் வந்து இப்போ சினிமா வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து அரசியலுக்கு வரேன், என்னுடைய பெரிய ஒரு கரியரே விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார்ல. ஆமா, அப்ப கரியர் விட்டுட்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி திருந்துங்க, நடக்கலையே இன்னும் வந்து கழுத்தை பிடிந்து ஆக்சன் சினிமாவா நடக்குது சட்டசபையில ஆக்சன் பண்றதுக்கு. நீங்க என்ன டயலாக் எழுதி பிட்டு பேப்பர்ல எழுதி ஷூட்டிங் மாதிரியா பேசுறது? இல்ல இப்போ திமுக 75 வருஷம் கட்சின்னு சொல்றாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாம் ஆக்ஷன் பண்ணலையா? எங்க அவங்கெல்லாம் வந்து துறைமுகங்கள்ல இருந்து அவங்க எல்லாம் பண்றாங்கம்மா. இவர் மாதிரி அப்பட்டமான ஒரு இதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப மக்கள் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு எல்லாமே இப்ப டிவி லைவ்ல, அப்பெல்லாம் லைவ்ல கட் பண்ணிடுவாங்க, இப்ப லைவா காட்டுறாங்க எல்லாமே. நீங்க ஒவ்வொருத்தங்க ஒரு மந்திரி என்னென்ன பேசுறாங்க, ஒன்னு பேசுறாங்க, லைவ்ல காமிக்கிறாங்க. நல்ல விஷயம். லைவ்ல பார்க்கும்போது நீங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்ல. சட்டசபையா நடக்குது, மக்கள் பாக்குறாங்க, தெரியட்டும்ங்கிறதுக்காக தெரியட்டும். அடுத்த தடவை எப்படி வருவீங்கன்னு பாக்குறோம். எப்படி வருவாங்க, ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு எந்த இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. 56 நாள் தான் சார் ஆகுது, பாக்கலாம். ஏமா 56 நாள் நம்ம ஒரே நாள்ல கூட வந்து அவர் நினைச்சாருன்னா என்ன கவர்மெண்ட்டை பண்ண டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ரீல்ஸ் ஓட்டுறது. ஏன் கையில ஏன் கரண்டி இல்லையா? கரண்டியில இல்லாம ஊத்தாம கையில சாம்பாரை ஊத்திக்கிறது, அப்புறம் அதை ரீல்ஸ் எடுத்து போடுறது. ஏன் செஸ் போர்டு வீட்டுல இருந்து கொண்டு வந்துக்கிறது. அவன் செஸ் உலக சாம்பியன் அவரு, அந்த பையன். அவரை வந்து அவர்கிட்ட போய் தோத்துட்டு என்ன பண்றது, அவரே வெளியே வந்து போட்டி கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு, நான் தாங்க கொண்டு வந்தேன், என்னை கொண்டு வர சொன்னாங்க. ஆதரவு வந்து பெரிய வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரீல்ஸ் கவர்மெண்ட் தான் ஓடிட்டு இருக்குது வரைக்கும். வேற ஒண்ணு தாவேக்காவும் ரீல்ஸ் கவர்மெண்ட் தான் சொல்றீங்க. பெரிய ரீல்ஸ் கவர்மெண்ட். நம்ம எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு திமுக என்ன நடந்துச்சோ ஊழல் நடக்கும், அது மாதிரி எதுவும் நடக்க போகுது. திமுக உள்ள திட்டங்கள் எல்லாம் அவங்க செயல்பா அந்த என்ன பண்ணாங்களோ அந்த இது இருக்கோ அதே மாதிரி நடக்க போகுது. எதுவுமே வந்து இந்திரன் சந்திரன் பண்றது மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல. பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு நம்ம ஒரு படத்துல பார்த்துருப்போம், ஒரு மலையை வந்து என்ன செய்வாங்க, நாங்கள் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு செந்தியில் என்ன செய்வேன், எல்லாம் மக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க, வசூல் பண்ணி 100 ரூபாயா வசூல் பண்ணுவேன். பண்ணிட்டு வாங்க மக்கள் எல்லாம் மலையை தூக்க போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் வந்துருவாங்க ஃபுல்லாவே மலையை. உடனே வந்தோடனே தூக்க போறேன், கொஞ்சம் வாங்க கூட வாங்க, நீங்களும் கொஞ்சம் கை பிடிங்க, தூக்கி கையில வைங்க. இதெல்லாம் இதே மாதிரிதான் இப்ப விஜய் வந்து நான் வந்து எல்லாம் வந்த உடனே பெரிய மலையை தூக்கிடுவேன், மடுவை தூக்கிடுவேன், அதை தூக்கிடுவேன்னு வர்றாரு. ஆனா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்களுக்கு வந்து 5 இருந்து 25 லட்சம் வரைக்குமே வந்து அரசு வழக்கறிஞர்களுக்கு பதவி செய்து வைப்பதற்காக, இந்த பதவி கொடுப்பதற்காக 5 இருந்து 25 வரைக்குமே வந்து லஞ்சம் வாங்கினதாக ஒரு செய்திகள் வெளியாகுது. 120 கோடி, மொத்தமா 120 கோடி. இது வந்து என்ன ஆனந்த் அவர்கள் கிட்டதான் வந்து போயிருக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது உண்மையாக ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பாருங்க? வழக்கறிஞர்மா, இது 35 வருஷம் நான் சர்வீஸ்மா. காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க, திமுக ஆட்சியிலும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க. ஏடிஎம்களும் சத்தம் இல்லாமல் கரெக்டாக கட்சியில் உழைச்சவங்க யார் என்னன்னு ஒரு லிஸ்ட்டு அட்வொகேட் ஜெனரல் இருப்பார், அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வாங்குவாங்க, இல்லைன்னா வந்து மாநில செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்களா ரெடி பண்ணி இவங்க இந்த இதுக்கு பிட்டான கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லையே, 2 வருஷத்துல வக்கீலே பிரிவே இல்லையே. ஒருத்தர் வக்கீல் பிரிவு செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம அறிவழகுன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தா திமுக ஆபீஸ்ல உட்காந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க திமுக சொல்லித்தான் எல்லாம் பொறுப்பெல்லாம் போட்டுக்கிறாரு. இப்ப பல பேர் அங்கங்க ஆபீஸ் எல்லாம் திமுக ஆளுங்க வந்துட்டாங்க ஃபுல்லாவே. இப்ப சிவகங்கையில பாத்தீங்கன்னா முந்தானத்து முடிய ஒருத்தர் கொடியை பிடிச்சி திமுக கோஷம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் பிபிஆ போட்டு விட்டாங்க. எல்லாமே காசு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் 25 காசு. தாவேக்கா அந்த அம்மா யான சுந்தரியே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி 20 லட்சம். அப்ப எப்படி நீங்க வந்து லஞ்சமே இல்ல, நாங்க வாங்கவே மாட்டோம் பண்ணவே மாட்டோம்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. முதல்ல லீகல் துறையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க.
புனிதமான துறை லீகல் துறை. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றீங்க. அப்புறம் என்ன உங்களை வந்து எப்படி வந்து நாங்க நம்புறது? மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் எப்படி நம்புறது? தூய சக்தின்றீங்க, தீய சக்தியோட போயிட்டு வந்து வீட்டுல போய் சால்வை போடுறீங்க. அங்க சால்வை போட்டு என்ன செய்யறீங்க? அந்த தீ காலில் விழுகிறீங்க. அவங்க உதயநிதி ஸ்டாலினை பாக்குறீங்க, உதயநிதி ஸ்டாலின் பாக்குறீங்க, செவர் நம்ம ஸ்டாலின் ஐயாவை பாக்குறீங்க. பார்த்துட்டு வர்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்து இவர் வந்துட, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் அனுப்பி விட்டீங்க. புள்ளைப்பூச்சி மடியில வச்சது மாதிரி அனுப்பி விட்டீங்க. இப்ப என்னாச்சு? உங்களுக்கே அவங்க ஆப்படிக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு மந்திரியை கொடுத்து நீங்க என்ன நினைச்சீங்க? அவங்க மந்திரியை கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் போட்ட விஜய் வந்து கண்டிப்பா உழப்புவாப்புல, அதனால அதுக்கப்புறம் ஆட்சியை கழிச்சுட்டு மாற்றி வந்துடலாம்னு நினைச்சீங்க. இப்போ போய் ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் அனுப்பி விட்டீங்க, கம்யூனிஸ்ட் அனுப்பி விட்டீங்க, திருமாவளவன் அனுப்பி விட்டீங்க, எல்லாம் அனுப்பி விட்டீங்க. இப்போ அனுப்பி விட்டுட்டு இப்போ என்ன செய்றீங்க? ஐயோப்பா பூரா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களே, இப்போ அவங்களே உங்களை அடிக்கிறாங்க. வைகோவை பாருங்க, வைகோ மட்டும் எங்கே போனாலும் ஆமை பூந்த வீடு அமினா பூந்த வீடு. வைகோ போன இடம் உருப்படியே. ஃபர்ஸ்ட் வந்து கலைஞரோட இருந்தார், வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்து வந்தார். அது அம்மாவை இது பண்ணிட்டாரு. கலைஞர் சாகடிச்சாரு, அம்மாவும் சாகடிச்சாரு. விஜயகாந்த் வந்து மக்கள் கூட்டணின்னு வச்சுட்டு இந்த இப்ப இருக்கிற கூட்டணி பூரா அந்த மக்கள் கூட்டணியில இருந்தவங்க தான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இவர் மட்டும் எலெக்ஷன்ல நிக்கல. நிக்காம எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு பாவம் விஜயகாந்தே காலியாக்கி விட்டார். இப்ப கடைசியில விஜய்கிட்ட போயிருக்காரு. ஒரு விஜயகாந்த் அழிச்சது மாதிரி இப்ப விஜய்கிட்ட போயிட்டு இவர் குதிரை பேரம் பேச, இவர் தான் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. விஜய் தான் நீ சொன்னாரு 2 பேரும் ரிசைன் பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரம்? கழுத பேரமா குதிரை பேரமா? அது ஒரு உதாரண. அதை வச்சுட்டு நீங்க வந்து அப்ப அவங்க மேல கேஸ் போடலாம்ல. ஏன் திமுக மேல போடுறீங்க? முதல்ல வைகோ மேல கேஸ போடலாம். கரெக்டா முதல்ல அதிமுக காரங்க மேல பூரா கேஸ போடலாம். அதிமுக காரங்க பூரா கேஸ போட்டு நீங்க வந்து சட்டசபை நடந்துக்கிட்டு மேல செக்ரட்டரி நடந்துக்கிட்டு கீழே ரிசைன் இது பண்ண சொல்றீங்க, மேல உறுப்பினர் கார்டு கொடுக்குறீங்க. கட்சி தாவல் சட்ட பிரகாரம் அவரை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏசிடி பிரபாகரன். எல்லாத்தையும் 24 எம்எல்ஏ காலி பண்ணலாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா. அப்புறம் மன்னிப்பு கேட்டு திருப்பி வர்றாங்க, திருப்பி 6 பேர் அங்க போறாங்க. இதெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து தமிழ்நாடை வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம பாக்குறாத, நீங்களும் நானும் பாக்குறாத, நான் 30-40 சர்வீஸ்ல ஒரு கேலி கூத்தா ஆக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாராய ஆலையினுடைய அதிபரே வந்து தாவே காவல். ஏமா எல்லாரும் சேருவாங்கம்மா. செம்மறி ஆடுகள்மா, செம்மறி ஆடுகள் வந்து பக்கம் செம்மறி ஆடுகள் கூட்டம் இருக்கட்டும். ஆனா திமுகவினுடைய எம்பி ஜெகத் ரட்சகனுடைய போது அவர் சாராயில வச்சிருக்காருல்ல, சாராயில வச்சிருக்காருல்ல, பையன் அங்க போட்டோம் காப்பாத்துட்டோம், அப்பாவை காப்பாத்துட்டோம், கேஸ் வராம. ஜெகத் ரட்சகன் என்ன இருக்கு, என்ன புனிதமானவர் அவரு? அவர் ஏகப்பட்ட ஈடு அந்த ரைடும் பண்ணி இப்போ சிலோன்ல பணம் வச்சிருக்காரு, எல்லாம் மாச்சூரியில் அந்த இது ஹாஸ்பிட்டல் வந்து பணம்லாம் இல்லைனாங்க, எல்லாமே அவர் மேலே ஏகப்பட்டது இருக்கு. அவர் என்ன சைக்கிள் கருணாநிதி ஸ்பீச்சை கேட்கும் போது நான் சைக்கிளில் போய் தான் கேட்பேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னாரு. இப்போ எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காரு. இப்போ அவருக்கெல்லாம் எங்கே வந்துச்சு இந்த பணம்? நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் எதுக்கு அந்த மாதிரி ஆளுகளை சேர்க்குறீங்க? இப்போ விஜயபாஸ்கர் ஊழல் குக்கா ஊழலை சேர்க்குறீங்க. ஆனால் அவன் தூய சக்தியா? உங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து இது வாஷிங் மிஷினில் வந்து போட்டு எடுத்துருவாங்களா? வாஷிங் மிஷினே பத்தாது. இப்ப கிணறு வச்சு அதுல சோடா மாவு உப்பு போட்டு அது துணியை வாஷிங் பவுடர் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் உள்ள குறிப்பிடா கூட இடம் பத்தாது. ஏன் சார் வாஷிங் மிஷினே பாஜக தான் விஜய்க்கு கொடுத்ததுன்னு கனிமொழி சொல்றாங்க. வாஷிங் மிஷினே அந்த தூய வாஷிங் மிஷின் கொடுத்ததே பாஜக தான். வட மாநிலத்துல பாஜக அதுதான் யூஸ் பண்ணுது, அதுதான் தாவேகாவுக்கு கொடுத்துருக்குன்னு கனிமொழி. அந்த அம்மாவுக்கு என்னமா தெரியுது? பாவம் ஒண்ணுமே இல்ல. அந்த அம்மா வந்து ஒரு டம்மி பீஸா வச்சிருக்காங்க அங்க எல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த அம்மா வடநாட்டுல செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீங்க தான் சுய சக்தி தீய சக்தி எல்லாம் இருக்காங்க, நீங்க ஏன் பாக்குறீங்க? விஜயை கூப்பிட்டு நீங்க எல்லாத்தையும் அனுப்புறீங்க. நீங்க வச்சுக்கிற வேண்டியதானே? கம்யூனிஸ்ட் அனுப்புறீங்க, திருமாவளவன் அனுப்புறீங்க, எல்லாரும் அனுப்பி விட்டுட்டீங்க. இப்ப அவங்க போய் மந்திரி கொடுத்த உடனே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அப்படியே எரியுது, உங்களுக்கு வந்து புசு புசுன்னு எரியுது. உங்களுக்கு ஆகா அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களே, இப்ப நம்ம மேல கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து பாருங்க ஏவ வேலு வந்து பூரா ஹாஸ்பிட்டல் போய் சிங்கப்பூர் போய் படுத்துக்கிட்டாரு. இப்போ ஒரு மந்திரியா செந்தில் பாலாஜி மேல போட்டு இப்ப வந்து சம்மணம் கொடுத்துட்டாங்க. இப்ப அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ஆஜராகவே இல்லையே. அது வந்து அரெஸ்ட் தான்.
அதனால என்ன லுக் அவுட் நோட்டீஸ், வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எங்க ஏர்போர்ட்ல எல்லாம் வச்சுட்டாங்க, வெளிநாட்டு தப்பிக்க போக முடியாது. அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன இதுல என்ன இருக்கு? இப்ப லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகள் போக முடியாது. ஆனா ஆஜராகி இப்ப வக்கீலாவது போய் பாத்துருக்கணும். வக்கீலும் போய் பார்க்கவே இல்லை. இவங்க 2 பேரும் போய் ஆஜராகல. இப்போ எத்தனை மணி நேரத்துல இல்ல எவ்வளவு நாட்களுக்குள்ள அரெஸ்ட் பண்ணுவாங்க? எத்தனை மணி நேரம்லாம் சொல்ல முடியாதுமா. போலீஸ் டீமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பியும் நோட்டீஸ் தலைமறைவா தான் இருக்காங்களா? தலைமறைவா தான் இருக்காங்க. ஆமா இல்ல ஏமா நியாயமா இருந்தா நீங்க போயிட்டு ஆஜராகுங்க. என்னங்க தப்பு இருக்கு? தலைமறைவா இருக்காங்கன்னு ஒரு அட்வொகேட் நீங்க நம்புறீங்களா? இப்ப தலைமறைவா இப்ப எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. நான் வந்து ஒரு நியாயமா இருந்தா நான் போய் இது என்ன கேஸே கிடையாது. முதல்ல இது நீங்க போய் நேரா நோட்டீஸ் கொடுத்துட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னப்பா நான் எங்கப்பா யார்கிட்டப்பா பேரம் பேசினேன், எவனோ பேரம் பேசினா, எவனோ பண்ணா, யூடியூப்காரன் பேசினா, அவன் பேசினா, இவன் பேசினான்றீங்க. நான் எங்க பேசுனேன்? எனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? லஞ்ச ஒழிப்பு கூட்டு 35 கோடி நான் பேசுனேன், என்கிட்ட இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு என் மேல வந்து கூப்பிடுறீங்க? சமன் கூப்பிடுறீங்க, எழுதிக்கப்போ நான் என்ன பண்ண போறீங்க? சொல்லிட்டு வா, தைரியம் இருந்தா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கணும்னா இல்லையா? எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா பேசியிருப்பாங்களா? இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பதட்டமா, ஒரு பயம், ஒரு லீகல் விங் வந்து நாங்களாம் என்ன செய்வோம் தெரியுமா? பொலிட்டிக்கல் உள்ளவங்க எதுக்குமே அசரக்கூடாது. கோர்ட்ல எத்தனையோ கோர்ட்டை சந்திச்சிருக்கோம், எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் சந்திச்சிருக்கோம். தண்டவாளத்துல தலை வச்சிருந்து கருணாநிதி சொல்றாரு. அந்த இயக்கத்துல இருந்து நீங்க வந்தவங்க, மிசாவுல இருந்து அடிச்சு நொறுக்கி மிசாவுல இருந்து வந்தவங்க, ஏன் இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? ஒரு போலீஸ் கூப்பிட்டு சமன் கூப்பிட்டதை போய் நேரா போயிட்டு நான் இல்லப்பா, நான் அதை பண்ணல, எவனோ யூடியூபர் பண்ணிருக்கேன், அவனை ஏதோ அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்படியே பண்ணா கூட லஞ்ச ஒழிப்பு துறை அதை பண்ணணும். இது வந்து ராங்கா நீங்க போட்டிருக்கீங்க, என்ன அரெஸ்ட் பண்றியா? பண்ணிக்க, நான் பெயில் கோர்ட்ல பெயில் அனிதா நைட்டு 12 மணிக்கு வரலையா? கோர்ட்ல உங்களுக்கு லீகல் விங் இல்லையா? அதை வச்சுட்டு போயிட்டு வந்து கோர்ட்ல வந்துரு. நான் புத்திரன், உண்மை புத்திரன் காமி. வில்சன் தான கூட சுத்திட்டு இருக்கு. சொல்லு, ஐடியா சொல்லுங்க, கூட்டு போய் நிப்பாட்டுங்க. அதாங்க தைரியம் மனுஷனுக்கு. ஏங்க எதுக்குங்க? நாங்க தான் ஸ்டாலின் லண்டன் போயிட்டாரு எங்க அதெல்லாம் போவாங்க. எப்பயுமே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? 5 வருஷம் ஒரு ஆட்சியை வந்து இந்த ஒரு செய்தி வந்த உடனே லண்டன் கிளம்பிட்டாரு. ஒரு அடிக்கடி லண்டன் போறாரு, அமெரிக்கா போறாரு, அது வேற விஷயம். அவருக்கு வந்து பாவம் என்ன உடம்புல என்ன இருக்குன்னு தெரியல. அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட போகலாம், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனா இவங்க வந்து நான் தண்டவாளத்தில் தலை வச்சேன், நான் மிசால போனேன், எங்க இயக்கம் கர்நாடகா அடிப்போம் வைப்போம், எனக்கு வந்து நாங்க வந்து திமுகனா பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்றவங்க, இவங்க ஏன் விஜயை பார்த்து பயந்து ஓடணும்? நீ கரூர் விஜய் ஓடினப்ப என்னன்னு அசிங்கமா பேசுனீங்க. அவர் ஓட்டாரு பயந்து. இதே வந்து திருமாவளவன் கட்சியில் வந்த மினிஸ்டர் வந்து பைந்தாங்கோழி ஓட்டாரு பல அந்த ஆள் தான் மினிஸ்டரா வச்சிருக்காரு அவர். என்ன இப்ப அந்த கரூர் விஷயத்துல திருப்பி கரூருக்கு போறாரு. நீ அதை அந்த லீகல் விங் கேஸ் போடுவீங்க, அது வெரி குட், நம்ம பாராட்டுறோம். எப்படி வந்து ஒரு வந்து கரூர் விஷயத்துல ஆதரவு அக்யூஸ்டு, இவர் நிர்மல்குமார் அக்யூஸ்டு, இவரு புஷி ஆனந்தும் ஓடிட்டாரு கடல்ல, கப்பல் எங்கேயோ கடந்து அந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த 41 பேர் செத்தப்ப இவங்க எல்லாம் எல்லாமே ஓட்டாய். விஜய் மட்டும் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு பேசாம இருந்தாரு, அறிக்கை கொடுக்காம. எல்லாமே இருந்துட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குது. சிபிஐ வந்து மானிட்டர் பண்ணுது. சிபிஐ மானிட்டர் பண்ண 6 பெரிய வீர மாதிரி வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து கணக்கு தீக்காம இருக்க மாட்டோம். என்ன கணக்கு தீப்ப? ஆனா இன்னைக்கு திமுக தான் வந்து வழக்கு பதிவு திரும்ப வந்து போட்டிருக்காங்க. இந்த சிபிஐ வழக்கு விசாரணை வந்து இவங்க வந்து மடைமாற்றம் செய்யறாங்க. அதனால வந்து அவசர ஏமா இது கண்டெம்ப்ட்மா சப்ஜுடிஸ்மா? இது வந்து கோர்ட்ல போட்டாங்கன்னா இது சப்ஜுடிஸ். ஏங்க நீங்க வந்து உங்க மேல அக்யூஸ் பண்ணும் போது 41 பேருக்கு வந்து உங்க காசை போட்டு பணம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க, அது ரைட். அது அப்பா கேஸ் போறதுக்கு முன்னாடி போய் பார்த்து கொடுத்தாங்க வச்சாங்க எல்லாம். இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க சாட்சியை கலைக்கிற மாதிரி ஆகி போயிரும்ல. கண்டிப்பா நீங்க வந்து நீங்க போய் அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நம்ம வரி பண்ணோம், ஊராமட்டு நெய்ல நான் வந்து ஸ்வீட் செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது ஊராவட்டி நெய்ல நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்க. எப்படி ஸ்வீட் செய்யற ஊராவட்டி நெய்ல? எப்படி வந்து நீ வந்து 41 பேருக்கு அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க சுதந்திர போராட்டத்துல இறந்தவங்களா இல்ல வந்து பூரா மிலிட்டரியில இருந்து செத்து வந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறீங்களா? நீங்க இல்ல, எந்த ஒண்ணுமே கிடையாது. நீ சும்மா வந்து ரசிகரை போய் பார்த்துட்டு நீ வந்து போய் குழந்தைய தூக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவரே சொல்றாரு, வராதிங்கன்னு சொல்றாரு. குழந்தைய தூக்கி போய் கூட்ட நெரிசல்ல போய் சாகுறீங்க. காலையில இருந்து 12 மணிக்கு யூடியூப் இதுல வந்து போட்டாங்க, 12 மணிக்கு விஜய் வர போறாரு. நீ 7:50 முடிய வந்து வர்ற அங்க இருந்து வர்றீங்க. பாத்தீங்கன்னா அவளை கூட்ட நெரிசல்ல நீங்க சாகுறீங்க.
செத்தவங்களுக்கு வந்து நான் வந்து அரசாங்க வேலை கொடுத்தேன்னா இது என்னங்க ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வந்து கேலி கூத்தான அரசாங்கமா இருக்கு. இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துட்டு இருக்கு, மானிட்டர் பண்ணும். அப்ப நீ கொடுக்கறதுனால என்ன ஆகும்? சாட்சியை கலைக்கிற மாதிரி ஆகும். கண்டிப்பா அதுக்குதான் திமுக நாளைக்கு சாட்சிட்டு போட்ட போது அவங்க தான் சாட்சி சொல்லணும். ஆமா, யாரு அந்த 41 பேர் தானே எப்படி செத்தன்னு சொல்லி சாட்சி கோர்ட்ல வந்து சொல்லணும். அப்ப எப்படி வந்து நீ வந்து லஞ்சம் கொடுக்குற நீ? நிச்சயமா. அப்ப வந்து அது வந்து பெரிய அப்பன்ஸ் இல்ல, அது வந்து பெரிய வந்து சாட்சியை கலைக்கிற மாதிரி தானே. அப்ப அப்படின்றப்ப இப்ப என்ன இவங்க வந்து என்னதான் வந்து யார் சட்ட ஆலோசனை பண்றாங்களோ, ஒரு சட்ட ஆலோசகர் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளத்துக்காரங்க, அவருக்கு அட்வொகேட் ஜெனரல் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எடப்பாடியோடைய ஆளு. இப்ப எப்படி இருக்கும்? நீ ஓனால போடுப்பான்னா போடாம ஆளே கிடைக்காத மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் போது அவரை போய் அட்வொகேட் ஜெனரலா போட்டிருக்க. ரெண்டாவது கூட வந்து மேக்கப் பண்ணு ப்ரொடியூசர் அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்குற, சிறப்பு பிரதிநிதியாக கொடுக்குற. இந்த மாதிரிலாம் பல குளறுபடி. கூட இருக்கிற ஜோசியக்காரனுக்கு வந்து ஏதோ தனிச்செயலாளர் கொடுக்குற. இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன மீட்டிங்ல ஓத்து எடுத்து நான் வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது சீக்கிரட்டை சொல்ல மாட்டேன்றான். அப்ப நீ போய் சட்ட இதுல போய் உட்காந்துக்கிட்டு மீட்டிங் நடக்கும் போது அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுற. அப்போ ஆட்சியை கலைச்சிடலாம்ல. கண்டிப்பா ஆட்சி இவங்க வந்து லீகல் விங்கு சரியில்லை, லீகல் விங்ல ஊழல். ரெண்டாவது இப்ப வந்து டெண்டர்லயும் ஊழல் நடந்துகிட்டு திமுக என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்றாங்க. தூய சக்தி என்று சொல்லிட்டு இவங்க தீய சக்தி எல்லாம் உள்ள போய் சேர்த்துட்டாங்க. அந்த சக்திகள்லாம் வந்து தீய சக்தியா மாறி விஜய்க்கு வந்து ஆப்படிக்க போறாங்க. விஜய் வந்து சாதாரணமா விட மாட்டாங்க. இப்ப நாளைக்கு வந்து இப்ப கோர்ட் சொல்லிருச்சு, விஜய் பாஸ்கர் மேல வந்து கோர்ட் வந்து 4 வாரத்துல கேஸ முடிக்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி மரிய வில்சனை வந்து அங்க பாண்டிச்சேரியில ஆஜராக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல ஒரு திமுக நல்ல லீகல் விங்கா இருந்துச்சுன்னா, அண்ணா திமுக லீகல் விங்கா இருந்துச்சுன்னா அவங்க பிஎம்எல் கேஸ்ல உள்ள போடணும். அங்க போட்டா அவங்க மந்திரி பதவி காலி. 8 அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் சர்டிபிகேட் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் பாதி பேர் காலி பண்ணலாம். சட்டம் வந்து சரியில்லாதனால, சட்ட வல்லுநர்கள் விட்ட விஜய்கிட்ட இல்லாதனால இப்படி வந்து ஒரு பொம்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.